வணக்கம். நடிகர் விஜய் அவர்களை பார்த்து இன்னைக்கு உனக்கு அறிவு இருக்கா, நீ என்ன முட்டாளா, உனக்குன்னு சுய புத்தி கிடையாதா அப்படின்னு எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க, எழுதிட்டு இருக்காங்க. சரி, யாரா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு பார்த்தாக்க எல்லாருமே நேற்றைக்கு வர விஜய் அவர்களை கொண்டாடியவர்கள். விஜயை கொண்டாடினவங்க, விஜயை ரசிச்சு கடிதங்கள் மாதிரி எழுதினவங்க, பாராட்டு பத்திரம் கொடுத்தவர்கள், ஏன் உனக்கு அறிவு இருக்கா, நீ என்ன முட்டாளா, நீங்களா யோசிக்க மாட்டீங்களா விஜய் சார் அப்படின்னலாம் ஏன் இன்னைக்கு திட்டுறாங்க அப்படின்னாக்க, கரூர் விஷயம்தான். திரும்ப திரும்ப இந்த கரூர் விஷயத்தை வைத்து மொத்த அரசியலையும் செய்யலாம் அப்படின்னு விஜய் திட்டம் போட்டிருக்காரோ என்னமோ தெரியல. ஆனா கரூர் விஷயத்திலிருந்து தினமும் டிபேட் நடந்துகிட்டே இருக்கு. தினமும் பிரேக்கிங் நியூஸ், சில சேனல்கள் காசு வாங்கிட்டு சேனல்கள் பிரேக்கிங் நியூஸ், விஜய் அவருடன் ஆலோசனை, விஜய் இவர்களுடன் ஆலோசனை, பொய் பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது அப்புறம் விஜய் இத்தனாம் தேதி கரூருக்கு பார்க்க போவாரு, இத்தனாம் தேதி கரூருக்கு பார்க்க போவாரு, அங்க அதிமுக காரருடைய மண்டபத்தை பிடிச்சிட்டாங்க, அந்த மண்டபத்தில் எல்லாரையுமே வச்சு பார்க்கறதா இருக்கு அப்படின்னு. இதற்கு முன்னாடி ஒரு விஷயம் போலீஸ் தரப்புல அவங்க மனு போட்டிருந்தாங்க, ஒரு நிபந்தனை எல்லாம் கேட்டு, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டு. அதில் விஜய் ஏர்போர்ட்லேருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு இறங்கிட்டாக்க அவருக்கு தனி வழி இருக்கணும். அந்த தனி வழியிலேருந்து திருச்சியிலேருந்து கரூர் போகும்போது அந்த இதயத்தை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு மாற்றுறதுக்காக அவசரமாக கொண்டு போவாங்கல்ல, அது மாதிரி கிரீன் ஏரியாவாக அது இருக்கணும். பரபரன்னு போகணும். வேகத்தடையெல்லாம் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் பேர்த்து எடுத்துடணும். கரூருக்கு போய் இவர் எந்த குடும்பத்தை சந்திக்கிறாரோ அந்த குடும்பத்தை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்கக்கூடாது. அப்புறம் ஊடகங்கள், மீடியாக்கள் யாருமே வரக்கூடாதுன்னு போலீஸ்காரங்களுக்கு இதெல்லாம் கண்டிஷனாக போட்டிருந்தாங்க. இப்படி ஒரு கண்டிஷன்லாம் மோடி அவர்களுக்கு கூட இதெல்லாம் இல்லை, ஸ்பீடு பிரேக்கர்லாம் உண்டு. மோடி அவர்கள் கூட இது மாதிரிலாம் கேட்டது கிடையாது. யாராவது சீன அதிபர்கள் வந்திருந்தா, அது மாதிரியான வெளிநாட்டிலேருந்து ஒரு அதிபர் வந்திருந்தா தான் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் தெரிஞ்சே தான் அவங்க செய்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்படிலாம் செஞ்சுட்டு அவங்க பாதுகாப்பு, இதெல்லாம் இந்த பாதுகாப்பெல்லாம் எப்படி தர முடியும் பாருங்க. ஸ்டாலின் எங்களுக்கு பாதுகாப்பு தரல, ஸ்டாலின் எங்களை பார்த்து பயப்படுறாரு, இல்லாட்டினா நாங்கள் அப்பவே பார்த்துருப்போம். இப்படியான புரளிகளை கோர்ட்டுக்கு உள்ள ஒன்றாவும் கோர்ட்டுக்கு வெளியே புரளி வதந்திகளாகவுமே பரப்பிட்டு இருக்கிறது தான் தாவேகாவினுடைய இந்த 1 மாதம் மட்டுமே சொல்கிறேன், இந்த 1 மாதம் மட்டுமே அப்படி நடந்துகிட்டு இருக்குது. இதற்கு இடையில அங்கே மண்டபத்துக்கு ஏற்படனாக்கா நிறைய பேர் மண்டபம் தர்றதுக்கே பயப்படுறாங்க. மண்டபத்தை அடிச்சு இடிச்சு உடச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. அது மண்டபம்ன்றதுங்க கல்யாணம், காது குத்து, சீமந்தம் அப்படிங்கிற நல்ல மங்களகரமான விஷயங்கள் நடக்கிற இடம். நாளைக்கு அங்கே அந்த கல்யாண மண்டபத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுனாக்கா காலம் முழுக்க அது கரைபடிந்த விஷயமாயிடுமேன்னு பயப்படுறாங்க. இதில் சில பேர் கட்சிக்காரங்க, பாஜக காரங்களுக்கு அங்கே மண்டபம் இருக்குது, அதிமுக காரங்களுக்கு மண்டபம் இருக்குது, அவங்க தரத்துக்கு தயாராக இருக்காங்க. அப்படியாவது விஜய் நம்ம பக்கம் வந்துட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. இதற்கு இடையில பார்த்தாக்க இப்போ நமக்கு தெரிந்திருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, விஜய் அவர்களுக்கு கரூர் போகிறதுல ஒரு பல சங்கடங்கள், குழப்பங்கள், தவிப்பு, பயம் அப்படின்னு எல்லாமே கலந்து கட்டி இருக்கு அப்படின்னு. ஒரு பக்கம் புஷி ஆனந்த் தலைமறைவாகி எஸ்கேப் ஆகி இருந்த காலகட்டத்தில் அருண்ராஜ் அவர்கள் தான் சில விஷயங்கள் எல்லாம் மேற்கொண்டாரு. இப்போ அருண்ராஜுக்கும் புஷி ஆனந்துக்குமே அங்கே ஒரு யுத்தம் ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்னும், ஆதவ் அர்ஜுனா 3ஆவதா ஒரு விஷயம் நடத்திட்டு இருக்கிறதாகவும் அங்கே பேச்சு அடிபட்டு இருக்கு. போதாக்குறைக்கு எஸ்.ஏ. சந்திரசேகரனையே பெத்த அப்பாவையே விஜய் அவர்கள் கொஞ்சம் தள்ளி வச்சதுக்கு காரணமே புஷி ஆனந்த் வந்தது தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ மீண்டும் எஸ்.ஏ. சந்திரசேகரனை கூப்பிட்டுக்கிட்டு, அதாவது அப்பாவை திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு ஆலோசனை கேட்குற மாதிரியும் ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு நிஜம்னு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் ஜெகதீஷ் அப்படின்னு இருக்கிறவர் தான் விஜயினுடைய ஒரு மோசமான ஒரு பேக்ரவுண்டு வாழ்க்கைக்கு காரணமாக இருப்பவருங்கிறதும், அதனால தான் விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் விஜயை விட்டு பிரிந்ததாகவும் அது ஒரு பக்கம் சொல்லப்படுது. இந்த ஜெகதீஷை கிட்டத்தட்ட சட்டையை கொத்து பிடிச்சி அடிக்காத குறைக்கு ஜேசன் விஜயோடைய பையன் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேச்சுமே பரவலாகிட்டு இருக்கு. அந்த ஜெகதீஷ் பத்திர புகைப்படங்கள் எல்லாமே, கன்றாவித்தனமான புகைப்படங்கள் எல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கு. ஜெகதீஸ்வரனே இப்படின்னா, ஜெகதீஸ்வரன் யார்கிட்ட வேலை பார்க்குறாரு, பொருளாளராக இருக்காரு, தாவேகாவுடைய பொருளாளர் அந்தஸ்தும் கொடுத்துருக்காருங்க. படத்தினுடைய இணை தயாரிப்பாளராகவும் ஜெகதீஷ் எல்லாம் ஆக்கியிருக்காரு. நிறைய உதவிகள்லாம் செய்திருக்காங்க. அவங்களுக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க.
இப்போ இப்படிப்பட்ட ஒரு கலைபரமான சூழ்நிலையில் எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் விஜய் குழம்பி இருக்கிறதுனாலையும், கரூர் போனாக்க எதிர்வினைவுகள் ஏதாவது வந்துருச்சுன்னா அதை எப்படி நம்ம கையாளுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறோமே, திரும்பவும் கரூர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வேணாமேங்கிற மாதிரியுமே விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் முதல்ல பணத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வங்கி கணக்குக்கு பணத்தை போடுற வேலையை போன 4-5 நாளைக்கு முன்னாடி தான் செஞ்சாங்க. அதை முன்னாடியே செஞ்சுருந்தாக்க பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு வகையில் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்களுடைய துக்கத்தை நான் போக்குகிறேன், உங்கள் துக்கத்தில் நானும் பங்கெடுக்கிறேன். ஆமாம், அதனால் நீங்கள் எல்லாம் நான் ஒரு பஸ்ஸு அனுப்புகிறேன், அந்த பஸ்ஸில் கிளம்பி நீங்கள் எல்லாரும் இங்கே பனையூருக்கு வந்துடுங்க, மகாபலிபுரத்துக்கு வந்துடுங்க, இல்லை சென்னைக்கு வந்துடுங்க. உங்களுக்கு அங்கே ரூமெல்லாம் போட்டு சகல வசதிகள் 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் உங்களுக்கு ரூமெல்லாம் போட்டு தரேன். நீங்கள் இருங்க, உங்களை எல்லாரையும் சந்தித்து நான் ஆறுதல் சொல்லி உங்கள் கண்ணீரை துடைக்கிறேன் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் இப்போ திட்டமிட்டிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. மகாபலிபுரத்தில் நிறைய ரூம்கள் இதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கே ஒரு தனியார் விடுதி, அதாவது ஒரு ஹோட்டல், ஒரு பெரிய ஹோட்டலில் எல்லாரையும் சந்திக்கிற மாதிரியும் பிளான் பண்ணி வச்சுருக்காரு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் காரி துப்பிட்டு இருக்காங்க நெட்டிசன்கள். அதுவும் யார் காரி துப்புறா அப்படின்னாக்க, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லப்படுகிறவர்கள், அந்த விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருந்தவர்களா, இன்னும் நீனு இவ்வளவு கேவலமானவனா நீ இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, உனக்கு அறிவு இருக்கா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கண்ணாபண்ணன்லாம் இன்னைக்கு விஜயை வந்து காட்டமான விமர்சன கணைகளை வந்து தொடுத்துட்டு இருக்காங்க தாவேக்காவை சேர்ந்த ரசிகர்களே. இதில் இன்னொரு விஷயம், கரூரில் இருக்கிற ஒரு நண்பர் ஒருத்தர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. ஏங்க விஜய்க்கெல்லாம் அறிவு இருக்காங்க அப்படின்னாரு. ஏங்க இதைத்தான் சமூக வலைதளங்களில் ட்விட்டர்லன்னு எல்லாருமே போட்டுட்ருக்காங்க, நீங்கள் அதையே கேட்குறீங்களே, ஏன் என்ன விஷயம் அப்படின்னாக்க, 27ஆம் தேதி செப்டம்பர் 27ஆம் தேதி 41 பேர் அங்கே கரூரில் இது மாதிரியான ஒரு சம்பவம் துயரம் நடந்திருக்கு இல்லையா, அவங்க வீட்டிலலாம் 30 நாள் வரைக்க வெளியவே போக மாட்டாங்கங்க, வெளியூருக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதுவும் அந்த வீட்டில் கொல்லி வச்சவங்க இருப்பாங்க இல்லையா, தகனம் செய்தவர்களோ அல்லது இடுகாட்டுக்கு உண்டான அந்த கருமாதி வேலைகளை செய்தவர்கள் அப்படி இப்படின்லாம் இருக்காங்க இல்லையா, ஈமக்காரியங்கள் செய்தவங்க, அவங்கெல்லாம் வெளியூர் பயணங்களே மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னுலாம் சடங்கு சாங்கியங்கள் இருக்குது. போதாக்குறைக்கு நிறைய பேர் வந்து 30ஆம் நாள் படையல்னே ஒன்று நடத்துவாங்க. அந்த 30ஆம் நாள் அன்னைக்கு படையல் என்ன செய்வாங்க, சில பேர் அந்த இறந்து போனவர்களுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் வைத்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. சில பேர் வந்து நான்வெஜ்ஜு போடுறவங்களும் இருப்பாங்க, சில பேர் வெஜ்ஜு போடுறவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி 30ஆம் நாள் படையல் தாங்க கரெக்டாக அந்த அக்டோபர் 27ஆம் தேதி வந்து இப்படி இவர் கூப்பிட்டாக்க, இந்த ஹோட்டலில் ஏசி ரூமில் இந்த கிராமத்து மக்கள், ஏமூர் மாதிரியான கிராமம், கரூர் மாதிரியான ஒரு சிறிய நகரம் அப்படின்ற இதுலேருந்து இந்த ஹோட்டலை வந்து தங்கிறதுக்கு என்ன டூராக வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறவை, ஒரு உயிரை பறி கொடுத்துட்டு வந்திருக்கிறவங்க. நீங்கள் என்ன நட்சத்திர ஹோட்டலில் நீங்கள் ரூம் புக் பண்ணி கொடுத்தாலும் அது எப்படி சந்தோஷமாக இருக்கும். தவிர துக்கம் யார் வீட்டில் நடந்திருக்கோ அவங்க வீட்டுக்கு போய் கேதம் விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த விஷயத்தில் நம்ம போய் பங்கெடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் 41 பேர் வீட்டுக்கு போகாமல் 41 பேர் இது பண்ணாக்க, இருக்கிற உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் மதிப்பு தரல, உயிர் போனவங்களுக்கும் விஜய் மதிப்பு தரல. என்னங்க இது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இதில் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வரமாட்டோம். அந்த 41 குடும்பங்களில் சில குடும்பங்கள் வந்து நாங்கள் வரமாட்டோம், விஜய் வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாருன்னா எங்கள் தேடி எங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லட்டும், நாங்கள் ஏன் அங்கே வரணும்னு சில பேர் அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, 30ஆம் நாள் காரியம் அது முடிகிற வரைக்கும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பாங்க அப்படின்னுலாம். இதெல்லாம் விஜய்க்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இதெல்லாம் சொல்லக்கூடாதா? கரூருக்கு விஜய் போகிறதுனால இப்போ என்ன ஆகிட போகுது சொல்லுங்கள். தன்னை இன்னமும் ஒரு பிம்பத்தோடையே கட்டமைச்சிக்கிட்டு இருந்தாக்க, கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதையாக இந்த கரூர் கிமு கிபி அப்படிங்கிற மாதிரி கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு வச்சா, கரூருக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு ஒரு 5-7% வாக்குகள் இருக்கு அப்படின்னாக்க, கரூர் துயரத்துக்கு பின் என்னடா மக்கள் பக்கத்திலே நிற்க மாட்டேங்கிறான், மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்றுன்னா தெரிச்சு ஓடுறான், இவன் எப்படா ஒரு அரசியல் தலைவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குமுறலோட பதிவுகளை இட்டுட்டு வர்றது எல்லாமே நானும் பார்க்குறேன், நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு சமயத்தில் அரசியலுக்கே லாயக்கு இல்லாத ஒரு விஜய் தான்
சினிமா ஹீரோவாக தான் இருக்கிறாரு. அவர் தன்னை ஒரு பெரிய ஒரு தேவதூதராக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார். மனநல மருத்துவர் டாக்டர் ஷாலினி மாதிரியானவர்கள் கூட ஏன் இப்படி தேவதூதன் போல பேசுறாங்க விஜய அப்படிங்கிறது மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கு. மனக்குறைபாடு, மனச்சிதைவு தான் இதற்கெல்லாம் காரணம்னு தோணுதுன்னு பொங்கி தீர்த்துட்டாரு அந்த ஏமூர் பகுதியில் இருக்கிற அந்த மக்கள்ல இருக்கிற ஒரு நண்பர் ஒருத்தர். இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது என்னங்க இது புதுசு புதுசாக கேதம்லாம் நாளைக்கு மாப்பிள்ள உங்கள் அப்பா செத்து போயிட்டாரடா, நீ கொஞ்சம் சென்னைக்கு வரியா, ஏண்டா மாப்பிள்ள கொஞ்சம் வாடா, உனக்கு நான் கேதம் விசாரிக்கணும், துக்கம் விசாரிக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் போயிருமோ அப்படின்லாம் யோசிக்க விட்டு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா கரூரில் மண்டபம் கிடைக்கல அப்படின்னு. ஏங்க மண்டபம் கிடைக்கலங்கிறதுக்காக யாராவது கல்யாணம் நிறுத்துவாங்களா? மண்டபம் கிடைக்கல என்னங்க, இன்னும் சொல்ல போனாக்கா விஜய் அவர்கள் தான் சம்பாதித்த சினிமாவில் சம்பாதித்த காசை வச்சுக்கிட்டு நிறைய கல்யாண மண்டபம் கட்டியிருக்காருங்க. நிறைய கல்யாண மண்டபத்தை கட்டி வாடகைக்கு விட்டுட்டு இருக்கிறார். ரஜினிகாந்த் அவர்கள் ராகவேந்திர மண்டபம் கட்டினது போல இவரும் நிறைய மண்டபங்கள்லாம் வச்சு அதெல்லாம் லீஸ்க்கு விட்டுட்டு இருக்கிறது, வாடகைக்கு விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கு. எட்ரா ஒரு கல்யாண மண்டபத்தையே கரூரில் வாங்குடா அப்படின்னாக்கா இவரால் 50 கல்யாண மண்டபத்தை, கரூரில் இருக்கிற மொத்த கல்யாண மண்டபத்தை கூட இவர் விலைக்கு வாங்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ அவர் தனி விமானம் வச்சிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. இப்போ அவர் ஹெலிகாப்டரோட அந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இனி விஜய் ஹெலிகாப்டரில் வருவார். அப்போ இடமே அவர் ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கே இடம் விடாமல் எல்லாரும் நிற்பாங்க. ஹெலிகாப்டர் அவங்க தலையில் ஏறிடும் போல இருக்கு, ரசிகர்கள் தலையில். அந்த அளவுக்கு ஹெலிகாப்டரில் வச்சுக்கிட்டுலாம் பிரச்சாரத்துக்கெல்லாம் வரணும்னுலாம் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாரு. அவருக்கெல்லாம் இந்த கல்யாண மண்டபத்தை கரூரில் வாங்குறது என்ன பெரிய விஷயம் சொல்லுங்கள். அந்த கரூரில் வர மண்டபமும் வாங்கின மாதிரி ஆச்சு, ஒரு முதலீடு பண்ணது மாதிரி ஆச்சு, லாபமும் ஆச்சு. இவர் என்னடானாக்கா அந்த 41 குடும்பங்களை ஒரு பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு அந்த பஸ்ஸில் பாட்டை போடுவாங்களா, வீடியோ பார்ப்பாங்களா, படம் பார்ப்பாங்களா, யார் படத்தை பார்ப்பாங்க, விஜய் படத்தை பார்ப்பாங்களா, இல்லை கரூர் சம்பவ துயர நிகழ்ச்சியை அங்கே திரும்ப போடுவாங்களா, எதை பார்த்துட்டு அந்த மக்கள் வீடியோ அந்த பஸ்ஸில் வருவாங்க, எந்த பாட்டை கேட்பாங்க, அவங்களால இன்னும் அந்த இழப்பிலிருந்து மீள முடியல அப்படின்னும் போது அந்த கேத வீட்டை பூட்டிகிட்டே வரமாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 30வது நாள் அன்னைக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தீட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இறந்தவர்களுக்காக மோட்ச தீபம் ஏற்றுக்கிற வழக்கம் எல்லாமே கூட நம்ம சடங்கு சாங்கியங்கள்ல இருக்கு. கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் அதெல்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் விஜய் உனக்கு அறிவு இருக்கா? நீ என்ன முட்டாளா? நீ உனக்கு சுயமாக யோசிக்க தெரியாதா? உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே தற்கூறிங்க தானா அப்படின்னு இதுவரை விஜயை கொண்டாடி கொண்டிருந்தவர்கள் இப்போ காரசாரமாக கண்ணா புண்ணான்னு திட்டிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் விஜய் கரூருக்கு போகலை அப்படிங்கிறது. கரூர் விஜய்க்கு போகலைங்கிறது எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம்தான். திரும்பவும் கரூரா அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னாக்கா இப்போவே அவர் கரூர் போகலைன்னா என்னுடைய இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, இனி கரூருக்கே அவர் போக மாட்டாரா? தேர்தல் வரப்போகிற சமயத்தில் கரூரில் வேட்பாளரே நிறுத்த மாட்டாரா? இல்லது கரூர் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டாரா? இன்னைக்கு போக முடியல. அன்னைக்கு என்னடானாக்கா துக்கத்தில் இருக்கேன்னாங்க. அப்புறம் 5 நாள் கழிச்சு வீடியோ போட்டார். அப்புறம் கருமாதியெல்லாம் முடிட்டுங்கன்னு க்ளீன் ஷேவில் ஆதவ அர்ஜுனா பேசினார். இப்போ என்னடானாக்கா கரூருக்கே போக மாட்டேன், நீங்கள் எல்லாம் வாங்க, நான் அவங்கள எங்கள் வீட்டில் வச்சு துக்கம் விசாரிக்கிறேன், எங்கள் ஏரியாவில் வச்சு துக்கம் விசாரிக்கிறேங்கிறது அபத்தத்திலும் அபத்தம், கேவலத்திலும் கேவலம், அவமானத்திலும் அவமானம். காசு 20 லட்ச ரூபா நீ காசு கொடுத்துட்டேங்கிற காரணத்துக்காக அவங்கள எப்படியெல்லாம் நீ ஆடு மாதிரி நடத்துற, செம்மறி ஆட்டு கூட்டம்னு உன்னுடைய ரசிகர்களை நினைச்சிட்டு இருக்கிற, மக்களையும் நினைச்சிட்டு இருக்கல விஜய் சார். அதான் வேதனையா இருக்கு. வணக்கம்.